இன்றைக்கி நம்ம பியோர் சில்க் வார்ப் கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வார்ப்பை தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் சாரியோட லென்த் மெஷர் பண்ணுற ப்ராசஸ். சாரியோட லென்த் எவ்வளோ போடணுன்றதை மெஷர் பண்ணால் தான் அதில் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ போடணுன்றதை பிரித்து எடுக்க முடியும். மெஷர் பண்ணுற அந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு நூல் கட்டிக்கிறோம். இப்போ நம்ம சாரியோட லென்த் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் டையிங் பண்ணும்போது கலர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்க் வார்ப் கலரிங்க்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாரீக்கு என்ன கலர் போடுறோமோ அந்த கலர் கொண்டு வந்துடணும். பட் சில்க் காட்டன் வார்ப்புக்கு நம்ம பச்சை தண்ணியில் கலர் போட்டு வார்ப் அப்படியே நினச்சி எடுத்துருவோம். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆகி அந்த கலர் கம்ப்ளீட்டாக தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம வார்ப்பை இந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இந்த வார்ப் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் நல்லா பாயில் ஆகணும். ஒரு ரா சில்க் வார்ப்பை பச்சை தண்ணியில் அப்படியே நினச்சி எடுத்து டையிங் பண்ணால் அது சில்க் காட்டன் டையிங். அதுவே ஒரு ட்விஸ்டட் ரா சில்க் வார்ப்பை இந்த மாதிரி பாயில் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்தால் அதுதான் பியோர் சில்க் டையிங். ஸோ ஒரு ரா சில்கை பாயில் பண்ணும்போது தான் அது பியோர் சில்காக மாறுது. இப்போ இந்த வார்ப்போட டையிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு 2 தடவை பச்சை தண்ணியில் போட்டு அலாசுறோம். அப்படி அலாசும்போது இந்த வார்ப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் அந்த தண்ணியோட போயிடும். ஸோ 2 தடவை பச்சை தண்ணியில் அலாசிட்டு 3ஆவது தடவை ஆயில் மிக்ஸ் பண்ண வாட்டரில் போட்டு அலாசுறோம். அப்படி அலாசும்போது அந்த வார்ப்லேருந்து கலரிங் எதுவுமே போகாது. வார்ப்பும் நல்லா ஷைனிங் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் 2 டைம் தண்ணியில் போட்டு அந்த வார்ப் அலாசினப்போ தண்ணியில் கலர் இறங்கியிருக்கு. பட் 3rd டைம் அந்த ஆயில் மிக்ஸ் பண்ண வாட்டரில் போட்டப்போ கலர் எதுவுமே டிஸ்சார்ஜ் ஆகலை அண்ட் வார்ப்பும் ஷைன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பியூர் சில்க் சாரீக்கு வார்ப் டையிங் முடிஞ்சுது. இப்போது இந்த வார்ப்பை நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டையிங் பண்ண வார்ப் எல்லாமே இந்த மாதிரி நிழலில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணும். இதோட அடுத்த ப்ராசஸ் ட்ரையான வார்ப்பை ரோலில் சுற்ற போகிறோம்.